வணக்கம், நான் உங்கள் VSK. நம்ம கேரேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மஹேந்திரா ஜைலோ கம்ப்ளீட்டாக ஃபுல் ரீஸ்டோரேஷன் பண்ணோம். ஸோ ரீஸ்டோரேஷன்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ ரீஸ்டோரேஷன்றது பல வகைங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஃபுல் ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுன்றது வேறு. அதாவது வண்டி ஷெல்லு மட்டும், பாடி ஷெல்லு மட்டும் வச்சு மொத்தம் எல்லாத்தையுமே கழட்டிட்டு கம்ப்ளீட்டாக சின்ன ஒர்க்கு கூட டிங்கரிங் பண்ணி, அந்த டிங்கரிங் பண்ண எல்லா இடத்துக்குமே பார்த்திங்கன்னா பிளாக் கலர், கிரே கலர், ஏதாவது ஒரு கலர் பண்ணி அப்படி ஒரு ஸ்டெப்பாக ஃப்ளோர் மேட்லேருந்து சீட் கவர் வரைக்கும் எல்லாமே போட்டுக்கிட்டு வர்றது, அது ஒரு வகையான ரிஸ்டோரேஷனு. ஸோ இன்னொரு வகையை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிலது மட்டும் கழட்டுவோம் பெயிண்டிங்காக. அதாவது எங்கெல்லாம் ரெஸ்ட் ஆகிருக்கோ அந்த இடம் மட்டும் பிரிச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மத்தாருக்கு கார்னர் கீழே வந்து ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஃபெண்டர் மட்டும் கழட்டி எடுத்துகிட்டு கார்னரை பண்ணி முடிச்சுடுவோம். ஸோ பானெட்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பானெட்டு மட்டும் கார்னரில் பண்ணுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்கு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல் பெயிண்ட் பண்ணுறது, அதுவும் ரிஸ்டோரேஷன் தான். ஸோ செகண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட், சீட் கவர். ஸோ பேசிக்காக சில விஷயம் மட்டும் பெயிண்ட் பண்ணுறப்போ ஃப்ளோர் மேட், சீட் கவர், தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபெண்டர் லைனிங்கு, இந்த ஒரு ஃபெண்டருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வரும் அந்த லைனிங்கு. ஸோ டோர் லாக்கு, டிக்கி பேடு, ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போது வந்து ஒரு உள்ள இன்னர் கோட்லாம் வந்து பிளாக் கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலரு. ஸோ பாடியில் எங்கெல்லாம் டிங்கரிங் சின்ன சின்ன டென்ட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறது, அது ஒரு வகையான டைப்பு. ஸோ நாம் இந்த ரீஸ்டோரேஷன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எங்கெல்லாம் டிங்கரிங் சின்ன சின்னதாக இருக்கோ அதெல்லாம் மட்டும் பண்ணிவிட்டு ஃபுல் பாடி கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். டோர் இன்னர் அண்ட் அவுட்டர், பானட்டும் பார்த்திங்கன்னா இன்னர் அவுட்டர், டிக்கி. ஸோ இந்த மாதிரி எல்லா டோரும் 6 டோரும் பார்த்திங்கன்னா இன்னரும் அவுட்டரும் பக்காவாக பண்ணியிருக்கோம். ஸோ வண்டியில் நீங்கள் பார்க்குறப்போ புது வண்டி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த வண்டி தான். ஸோ அப்படியே வீடியோ வந்து சினிமாட்டிக்கில் காட்டிக்கிட்டே வரேன். அது இல்லாமல் நம்ம என்னென்னத்தெல்லாம் பீஸ் போட்டு அதை டிங்கரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டுறேன். பழைய கிளிப் இருந்தால் எனக்கு கூட ஆட் பண்ணுறேன். இல்லைனா இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பெயிண்டிங்னா எப்படிலாம் பண்ணலாம், எந்த அளவுக்கு தரமாக பண்ணலாம், எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பட்ஜெட் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருக்கு நம்ம 35,000 பண்ணுறோம். பட் இது ஏன் நம்ம பெரிய நேரத்தில் சொல்கிறது இல்லை அப்படின்னா, டிங்கரிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பெயிண்டிங் சில நேரத்தில் மாறும். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா டிங்கரிங் பெயிண்டிங்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்குறோம். அப்போ பண்ணுறப்போ டிங்கரிங் ஒர்க்கு சின்ன சின்னதாக இருந்தால் அதுக்குன்னு தனியாக எதுவும் சார்ஜஸ் பண்ணாமல் பெயிண்டிங் பண்ணுறதுல அதிலே கூட சேர்த்து பண்ணி கொடுத்துருவோம். நிறைய நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் கேள்விப்பட்ட வரைக்கும் பெரிய வண்டிலாம் பார்த்திங்கன்னா 55, 60ன்னு. சரி, ஓகே, அது அவங்கவுங்க இடத்த பொறுத்திருக்கு. ஸோ அவங்க வச்சுருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்திருக்கு. சில பேர் பெயிண்டிங் பூத் வச்சுருப்பாங்க, நம்மக்கிட்ட பெயிண்டிங் பூத் இல்லை. இன் ஃப்யூச்சரில் பெயிண்டிங் பூத் போடுற ஐடியா இருக்குது. அப்படியே பெயிண்டிங் பூத் போட்டாலும் சேம் ஃபினிஷிங் தான் வரும். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. சரி, இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். என்ன இருக்கோ அதை வச்சு நிறைவாக செய்ய கற்றுக்கணும். அதுதான் VSK. இல்லாத ஒன்று நான் இது இருந்தால் இன்னும் பக்காவாக பண்ணியிருப்பேன், அது இருந்தால் பக்காவாக பண்ணியிருப்பேன் அப்படின்னா எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கும் சார்ஜஸும் ஜாஸ்தியாகும். கண்டிப்பாக அந்த பில் அமௌண்ட் உங்கள் தலைமையில் தான் வரும், நான் ஏற்றுக்க போகிறதில்ல. ஸோ நான் பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணுறவன். எனக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அது நான் பக்காவாக ரொம்ப திருப்தியாகவும் சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன், வாங்க போகிறேன். ஸோ மக்களே, ரூப் டாப்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ரூப் டாப் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டென்ட்டு கூட இருக்காது, கிளாஸினா. மக்களை கேமரா பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸாக வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் பாருங்கள், இந்த மரத்து கிளையோட அந்த நிழலில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது. ஒரு சின்ன டென்ட்டு கூட, ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாத அளவுக்கு அவ்வளோ கிளியராக பக்காவாக பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த லைட்டிங்கில், நானும் கூட பார்த்திங்கன்னா நிறைய லைட்டிங்கில் காமிச்சிருப்பேன் வீடியோ, இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சன் லைட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஏதாவது பெயிண்டிங்கில் சின்ன டாட் மாதிரி ஏதாவது தெரிந்தால் பார்த்து சொல்லுங்கள். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, VSK கிட்ட பெயிண்ட் பூத்து கிடையாது, ஒன்றும் அந்தளவுக்கு கிளாரிட்டிலாம் இருக்காது, அவ்வளோ கிளியரெல்லாம் இருக்காதுன்னு. இந்த பெயிண்டிங்கை பார்த்து உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை VSK ப்ரோ பெயிண்டிங்கில் அதெல்லாம் உங்களுக்கு குறைய சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாலும் சரி. இல்லை ப்ரோ உங்கள் பெயிண்டிங்கில் நிறைய மிஸ்டேக் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி. ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட கை நீட்டி காசு வாங்கி வேலை செய்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பக்காவாக செய்யணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. என்னோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் வச்சுருக்கிற விஷயத்தை வச்சு உங்களுக்கு ரொம்ப கிளியராகவும் சூப்பராக பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்டிங் அப்படியே கம்ப்ளீட்டாக காட்டுறேன் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டோர் இன்ச்சஸ்லேருந்து ஆரம்பித்து டோர் சேனல் வரைக்கும் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ஒரு மிஸ்டேக் சொல்கிற அளவுக்கு இருக்காது. தெரியுதுங்களா? கிளியராக இருக்கா? இதுக்கு ஒன்றும் பெருசாக எல்லாத்தையும் கழட்டி பயங்கரமாலாம் பண்ணுறதில்ல. டோர் பேடை கழட்டிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே பக்காவாக இருக்கா?
டோர் பீடிங்லாம் கழட்டி எடுத்துகிட்டு இப்போ இந்த சின்ன சின்ன ரப்பர்லாம் போடணும். இதுக்கப்புறம் தான் போடுவோம். உள்ளே இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி உங்கள் டெயில் லேம்பெல்லாம் புதுசு கிடையாதுங்க, பழசு. அதையே பக்காவாக பாலிஷ் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா மோனோகிராமும் எடுத்துகிட்டு புதுசாக மோனோகிராம் ஃபுல்லாக ஒட்டியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா லோகோவும் மோனோகிராமும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒட்டியிருக்கோம். நம்பர் பிளேட்டு புதுசாக நாமளே போட்டது தான். எல்லா லோகோவும் எடுத்து பக்காவாக பண்ணுறப்போ இன்னும் கிளியராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கஸ்டமர்கிட்ட எல்லாம் சொல்லுவோன்னா, நம்ம இஷ்டத்துக்கு விட்டுருங்க, அது கண்டிப்பாக வேலை சூப்பராகும். ஸோ நீங்கள் வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறப்போ ஒரு சில இடத்துல நல்லாவும் இருக்கும், ஒரு சில நேரத்தில் மிஸ்டேக் ஆனால் உங்களால் எதுவும் குறை சொல்ல முடியாமல் போயிடும். ஸோ ரியர் பம்பர் பார்த்திங்கன்னா அவங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக கிளாம்ப் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரப்பர் கூட எடுத்துகிட்டு பக்காவாக அதுக்கும் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக உரியாது, ஏன்னா பிளாஸ்டிக் ப்ரைமர் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு சைடு வட்டைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் வீல் ஆர்ச்சுன்னு சொல்லுவோம்ல, இந்த வீல் ஆர்ச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணி திருப்பி ஒட்டியிருக்கோம். அதேமாதிரி மட் ஃப்ளாப்பு. ஸோ வீல் கப்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வண்டியில் இருந்தது தான், அதனால் உள்ளே மட்டும் ரிம்முக்கு பிளாக் அடிச்சுட்டு வெளியில் இருக்க அலை கப்பு அதே போட்டு கொடுத்துட்டோம். ஸோ டோருக்கு குரோம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வாங்கி கொடுத்து இது ஒட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணிட்டோம். இந்த மிரருக்கு பார்த்திங்கன்னா ஒயிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி இப்போது டோர் ஹேண்டில் குரோம் ஓட்டுறோன்னா அதே மேட்சிங்காக வேணும் அப்படின்றதுக்காக மிரர்லேயும் பார்த்திங்கன்னா குரோம் ஓட்டியிருக்கோம். ஸோ பவர்ட் பை ஈகல், ஈகல். ஸோ இது இந்த மோனோகிராம்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கெங்கே ஓட்டினா கரெக்டாக இருக்கும் பார்த்து அதெல்லாம் கரெக்டாக சைஸ் வாரியாக பக்காவாக ஓட்டியிருக்கோம். ஹெட்லைட்டு பார்த்திங்கன்னா புது ஹெட்லைட் போட்டிருக்கோம். கிரிலெல்லாம் பழசு தான். பம்பர் மட்டும் புது பம்பர் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பம்பர் போட்டுட்டோம். அந்த பம்பர் பார்த்திங்கன்னா ஒழுங்காக அந்த அளவுக்கு இல்லை, கரெக்டாக சில இடத்துல கேப் இருந்தது, அதனால் எடுத்துகிட்டு புது பம்பர் போட்டு அதுக்குமே பக்காவாக பெயிண்ட் பண்ணி கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஃபாக் லாம்ப் ஆல்ரெடி இந்த ஃபாக் லாம்ப் இந்த இடத்துல நம்பர் பிளேட்டை வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுறாங்க. அதை எடுத்து உள்ளே இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே வச்சு பக்காவாக 2 கிளாம்பு பக்காவாக செஞ்சு வெல்டிங் பண்ணி இப்போ இதில் வச்சு மாட்டிட்டோம். நம்பர் பிளேட்டும் மறையாது, இது ஷேக்கும் ஆகாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கிரில் பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். உள்ள ஹாரன் எல்லாமே ஏசி கண்டென்சரில் அடிப்படாத அளவுக்கு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஹெட்லைட் பல்பு பார்த்திங்கன்னா ஹாலஜன் பல்பு தான் போட்டிருக்கோம், எல்இடிலாம் போடல. ஸோ மக்களே ஓவரால் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக செஞ்சுருக்கோம். டேஷ்போர்டெலாம் கழட்டி சில ஒயரிங்லாம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அன்லாக் பண்ணுப்பா. இங்கே பாருங்கள் இன்டீரியர் எப்போவுமே நாங்கள் பக்காவாக க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருவோம். இப்போ ஃபுட்டை இங்கே கால் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கும், ஏன்னா 2 3 வாட்டி ஏறி இறங்குறதுலாம் அப்படி ஆகிடுச்சு. மற்றபடி இன்டீரியர்லாம் அவனா சூப்பராக க்ளீனாக இருக்குது. ஸோ மக்களே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீ டிங்கரிங் பெயிண்டிங் பண்ண வண்டியில் ஒரு அப்டேட் கொடுத்த உடனே நீங்கள் எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா பட்ஜெட் எவ்வளோ. பட்ஜெட்டுன்றது ஒரு சில நேரத்தில் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா நீங்கள் டிஎம் பண்ணுறப்ப நான் டீட்டெயிலாக சொல்ல முடியும். வண்டியில் டிங்கரிங் எப்படி இருக்குது, பெயிண்டிங் என்ன கலர். ஸோ மெட்டாலிக்ன்றப்போ ஒரு மாதிரி வரும், நான் மெட்டாலிக் வேறு மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டி பாடி நல்லா இருக்குது அப்படின்னா நிறைய விஷயம் ரிமூவ் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. அப்போ நம்ம லேபர் குறையும், அதுக்கேற்ற மாதிரியும் ஒரு சில விஷயம் டைமிங்கை சேவ் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க முடியும், ஒரு 2 3 நாள்லேயே கொடுக்க முடியும். இல்லை வண்டியில் ஃபுல்லாக வேலை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மாதக்கணக்காக எடுத்துகிட்டு போவோம். ஏன் அப்படின்னு போகும் பார்த்தீங்கன்னா பொதுவாக டிங்கரிங் பார்த்தீங்கன்னா டென்ட் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டி வேலை செய்கிற அளவுக்கு அந்த ரஸ்ட் ஆன இடத்துக்கு வேலை செய்கிறதுக்கு டிங்கர் யாரும் அந்தளவுக்கு சரியாக பண்ணுறதில்ல. டைம் எடுத்து அக்கறை காட்டுறதில்ல. இன்றைக்கி பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன், ஒரு 4 5 நாளைக்கு அப்படியே வச்சு ஓட்டிடுறாங்க. ஸோ நாமளும் பார்த்திங்கன்னா ஆட்களை வச்சு தான் வேலை செய்கிறோம், இன்னும் தரமாக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கூட இருந்து பார்த்து செய்கிறதால நம்மளால் இந்த அளவுக்கு தரமாக கொடுக்க முடியுது. ஸோ பட்ஜெட் அப்படின்றது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய நம்பர் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், கூகுள்லேயே இருக்குது, விஎஸ்கே மோட்டார் போட்டால் நம்பர் தெரியும். நீங்கள் டிஎம் பண்ணாலும் சரி இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன், பக்காவாக செய்வோம். ஸோ மக்களே டைம் வேணும், உங்களுக்கு தரமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். நான் எல்லோரும் வாங்குறாங்களே அப்படின்றதுக்காக நான் வாங்குறதில்ல. நான் செய்கிற வேலைக்கு இந்த அமௌண்ட்டு போதும்னு சொல்லி ரொம்ப பார்த்து தரமாக வேலை செய்கிறோம். பணம் தான் பிரதானம் அப்படின்னா எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. எவ்வளோ கேட்டாலும் எல்லோரும் கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. பட் நான் அப்படி வாங்குறதில்ல. எனக்கு குறைச்சலான அமௌண்ட்டில் நிறையவே வேலை செஞ்சு தரணும், அது என்னோட ரொம்ப பெரிய ஆசை. அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஏதாவது நம்ம செஞ்ச வேலையில் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ இல்லை எப்போ இல்லை, நான் வேலை செஞ்சு கொடுத்து 5 வருஷத்தில் இந்த பிரச்சனை ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீ கொண்டு வந்து கொடுத்து பெயிண்டிங் ஃப்ரீயாக கூட பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. அது ஏன் மேலே தப்பு இருக்க பட்சத்தில், வண்டியில் தப்பு இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கம்ப்ளீட்டாக டிங்கரிங் பண்ண வேலை, ஒரு வண்டி டிங்கரிங் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நாள் வாரண்ட்டி கொடுக்க முடியும்னா வாரண்ட்டி கேரண்ட்டி எப்போவுமே கிடையவே கிடையாது. நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வேலை செய்யணுன்றதுக்காக செய்கிறோம். டிங்கரிங் பண்ண வண்டியில் திருப்பி கொண்டு போயிட்டு ரெகுலராக வாட்டர் வாஷ் பண்ணுறது, நீங்கள் தண்ணி அடித்து கழுவுனீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு திருப்பி பக்காவாக தேராது. அதை டெய்லியும் துடைக்கிற வேலை மட்டும்தான் உங்களோடது. பக்காவாக மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்கும். டெய்லி வாஷ் பண்ணிங்கன்னா
டிங்கரிங் பண்ண வண்டி திருப்பியும் 1 or 2 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திருப்பி துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் வண்டியை மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்களோட விஷயம். உங்களுக்கு எதனா தெரியலன்னா நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ மக்களே, ஃபைனலாக இந்த வண்டி எப்படி இருக்குது, நம்ம செஞ்ச வேலை எப்படி இருக்குதுன்னு பார்த்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக யாரா வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமும், நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரணுன்னா இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக செய்யுங்க. நான் உங்கள் VSK. பை பாய்.